வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து என்னுடைய ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய மார்னிங் வந்து எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எந்திரிச்சு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு அரை சொம்பு தண்ணி குடிப்பேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நின்றுட்டு அப்படியே வெளியில் தோட்டத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய மார்னிங் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பூ வந்து மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கிச்சனில் வச்சுக்குவேன். அது நல்லா மார்னிங் வந்து நம்ம சமைக்க கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். மைண்டும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். பால் வந்து அத்தை வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நைட்டே கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப லேசியாக தான் போயிட்டுருக்கும். இதுவே ஸ்கூல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் நிறையா பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்துட்டு என்னோடய ஒர்க்கே முடிப்பேன். ஸோ அன்றைக்கி காலையில் வந்துட்டு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிகாஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டா ஒரு ½ அன் ஹவர் நான் வந்து காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் குடிப்பேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு டிகாஷன் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு காஃபி குடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிகாஷன் ரெடி பண்ணுவேன். மார்னிங் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அது ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் காஃபி, இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்குன்னு இல்லை, யூஸ்வலாக எல்லாத்துக்குமே அந்த டே வந்து ரொம்ப பிரிஸ்காக போகும். ஸோ டிகாஷன் போட்டு வச்சுட்டு அன்னைக்கு சமையலுக்கு வந்து காய் எதுவுமே இல்லை, வெறும் சுண்டைக்காய் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி சுண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து காய் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சுண்டைக்காயை வந்து தண்ணியில் போட்டு வச்சோம்னா நல்லா அந்த கூலிங்லாம் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட சமையல் வேலைகள்லாம் பார்க்கணும். இப்போ காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்து வந்து சமையலுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வெங்காயம் புளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வணக்கி அரைச்சி ஊற்றினா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உடைக்கலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உளிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோன்னா கடகடன்னு சமையல் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வணக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து சுத்தம் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வந்து எப்படி தோல் உரிச்சு தண்ணியில் நல்லா ஒரு அலசிட்டு போட்டோம்னா இந்த மண் டஸ்ட்லாம் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு இதை வந்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல கடைசியாக ஊற்றிடணும். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா ஒரு வணக்கு வதக்கிட்டு ஆற வச்சோடனே அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து கூலிங்லாம் போயிடுச்சு. இப்போ சுண்டைக்காய் வந்து க்ளீன் பண்ணலாம். நான் வந்து சுண்டைக்காய் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பருப்பு கடையில் மத்து இருக்கு இல்லையா, இப்படி நல்லா கிச்சன் கவுண்டர் அப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காயை வச்சு இப்படி அடித்தோன்னா காய் வந்து 2ஆக ஓப்பன் ஆயிடும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு அலசுறதோ மற்ற எந்த ஒரு ப்ராசஸிங் பண்ணவே தேவையில்லை. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா முருகை வச்சு குழம்பு வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு தெரியாது. இந்த மாதிரி சுண்டைக்காயை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்னிங் வந்து ஃப்ரீயாக இருக்கனால நான் வந்து பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன். இதே வந்துட்டு நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம் ஒர்க்கிங் டைமில் போகிறோம்னா நம்ம ப்ரீவியஸ் நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ அந்த க்ளீன் பண்ணது எல்லாமே எல்லா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து சமையல் வேலைக்கு செஞ்சுருவோம். சுண்டக்காய் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நல்லா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம க்ளீன் பண்ண சுண்டைக்காயை போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு மூடி வச்சிடணும். இல்லை அப்படின்னா அந்த தண்ணி அந்த எண்ணெய் எல்லாமே வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். காய் வந்து நல்லா எண்ணெயில் மொறுன்னு வெந்துடணும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடணும் காய். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான சாம்பார் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றி உப்பு பற்றி இறக்கணும். அப்படின்னா சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். கடைசியாக வந்துட்டு கொஞ்சோண்டு வத்தக்குழம்பு மிக்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா போடலாம். இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் வத்தக்குழம்பு பொடி, அது போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்பூன் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணோம் புளிக்குழம்புக்கு எப்போவுமே. அவ்வளோதான், குழம்பு வேலை எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மோர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ்வலாக மோர் வந்து வெண்ணெயெல்லாம் எடுக்க மாட்டேன். அந்த தயிரில் இருக்கிற ஆடை மட்டும்தான் எடுத்து வைப்பேன். ஆடை மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி கருவேப்பிலை போட்டு வச்சுக்குவேன். இப்படி தான் வந்து நாங்கள் மோர் செய்வோம். இந்த ஆடையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் அது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு வெண்ணெய் எடுத்துக்குவேன். இப்போ மோர் வந்து நான் எல்லா தயிரையும் மோர் கலக்காமல் கொஞ்சம் தேவையான தயிர் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் பத்தலைன்னா மறுபடியும் கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது
குச்சிக்காட்டு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 குருவி முட்டை இருந்துச்சு. இது வந்து காடை முட்டைன்னு சொன்னாங்க. பட் இது காடை முட்டையா இல்லை வேறு ஏதாவது குருவி முட்டையான்னு தெரியல. எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்கள் மக்காச்சோளம் நட்டுருந்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து எதுவும் குருவி கூடு கட்டியிருக்க மாட்டிருக்கு. ஸோ இப்போ அது எல்லாமே ஹார்வெஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து கூடை எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. அதுலேருந்து அந்த 4 முட்டையில் ஒரு முட்டை உடஞ்சி அதில் வந்துட்டு நிறைய எறும்பெல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு மீறி இருந்துச்சு. அதை வந்து மண்பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பழைய சாப்பாடாக போட்டு மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான் எடுத்துக்கிட்டேன். பட் நான் ரெகுலராக வந்து இந்த பழைய சாதம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறனா அப்படிலாம் கிடையாது. சாதம் மீதம் இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்குவேன். இல்லைனா என்றைக்காவது எனக்கு ரொம்ப பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஏதாவது கூலிங்காக சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்துட்டு மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சு பழைய சாதத்துக்கு மோரோ இல்லை தயிரோ கலந்து சாப்பிடுவேன். இது சாப்பிடும்போது நமக்கு வயிறு எரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு நல்லாயிருக்கும். இந்த சம்மரில் நம்ம வந்து சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸோ ஐஸ் வாட்டரோ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மோர், தயிர், பழைய சாதம் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கும் போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால அவளுக்காக வந்து ஒப்புட்டு செய்யலாம்னு பிளான் பண்ணேன். சரி, ஒப்புட்டு யூஸ்வலாக எப்பவுமே மைதா மாவில் தானே செய்வாங்க, நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் கோதுமை மாவில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். ஒரு 4 கரண்டி கோதுமை மாவு போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மாவு வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கணும். அதாவது நம்ம சப்பாத்தி விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் தான் வந்து ஒப்புட்டு செய்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லை நீங்கள் வேறு என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிசையும் போது என்ன ஆகுனா மாவு வந்து எண்ணெயில் நல்லா ஊறிக்கும். ஒப்புட்டு தட்டும் போது நம்ம கையில் வந்து மாவு ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பெரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு பிசு பிசுப்பாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சு ஊற வச்சிடணும். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பண்ணி ஊற வச்சுட்டு ஒரு 1 hour மூடி வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ஒப்புட்டுக்கு உள்ள ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சைக்கடலை பருப்பு ஊற வச்சு அதுவும் செய்யலாம், தேங்காய் சேர்த்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் திருவுண தேங்காயை போட்டு லைட்டாக ஒரு 2 minutes நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த சூடு ஏறினா மட்டும் போதும். அது வறுத்ததுக்கப்புறம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நமக்கு என்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ண நாட்டு சர்க்கரையில் வந்து டஸ்ட் எதுவுமே இல்லாதனால நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா தனியாக காய்ச்சி வடித்து சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது ஏதாவது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். இது தேங்காய், நாட்டு சர்க்கரை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். இது பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் வந்து இந்த தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உப்புட்டு சாப்பிடும்போது அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக நான் அரைச்சி சேர்த்துக்குவேன். ஸோ இப்போ இந்த தேங்காய் நாட்டு சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து மாவு வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாழை இலை இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, மேக்ஸிமம் வாழை இலையாக இருந்தால் ரொம்ப பெட்டர், அதில் போட்டு நல்லா மாவு ஒரு பெரட்டிட்டு சின்ன ஒரு பால் சைஸ்க்கு மாவை உருட்டி கையில் எடுத்துக்கணும். எண்ணெய் தொட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தேங்காய் நாட்டு சக்கரெலாம் போட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்கை வச்சு உள்ளே வச்சு நல்லா உருட்டி நல்லா தட்டி எடுத்து தோசைக்கல்ல போட்டால் ஒப்புட்டு வந்து ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கையில் எண்ணெய் ஒட்டுச்சு அப்படின்னா, மாவு ஒட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் தொட்டு மாவு இந்த மாதிரி கையிலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மெலிசாக தட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு, உங்களுக்கு நல்லா குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்துட்டு தோசைக்கல்ல போட்டுடலாம். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பழக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல இலையோட போட்டு எடுத்தோன்னா நம்ம இலையை மட்டும் கடைசியாக எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு ஒப்புட்டு ரெடி. ஒப்புட்டு வேக்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, செடியில் மல்லிகைப்பூ முல்லைப்பூ இருந்துச்சு அதெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சுட்டு ஈவினிங் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, நைட்டு டின்னருக்கு வந்து மாவு இல்லாதனால நான் வந்துட்டு சீரக சம்பா அரிசி வச்சு வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் 2த்தையும் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுலேயே 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சமாக புதினா தலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 அல்லது 4 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டு நல்லா தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி போட்டிருந்தேன். இது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணி குக்கரில் 2 விசில் விட்டால் சூப்பரான பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.